ஸோ என் பின்னாடி இருக்க இந்த பேக்ரவுண்டை பார்த்தோன்னே நான் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ வந்துக்குன்ட்டு தப்பாக நினச்சிடாதீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்க. வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ். நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில தான் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேத்பேட்ல இருக்கு. ஸோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேத்பேட் ஈகோ பார்க். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழ்பாக் மெடிக்கல் காலேஜுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து இருக்க ஒரு பில்டிங். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இது மாதிரி போட்டிங் அதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு பப்ளிக் அக்வேரியம்க்கு வந்திருக்கோம். பின்னாடி அந்த வாட்டர் வேஸ் இருக்கு. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த வழியாக தான் நீங்கள் உள்ளே வரணும். அப்படிக்கா வந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே வந்துட்டு இந்த இது இருக்குது அக்வேரியம். ஸோ இந்த பப்ளிக் அக்வேரியம் வந்து இட்ஸ் மெயின்டைன்ட் பை தருண் அக்வாட்டிக்ஸ். ஸோ நம்ம சென்னை அக்வேரியம். ஸோ இதோட என்ட்ரன்ஸ் இதுதான். அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் அண்ட் சைல்டுக்கு வந்து 40 ருபீஸ். கண்டிப்பாக அந்த ப்ரைஸ்க்கான வேர்த் அதில் இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பரான மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ், மெரைன் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம தருண் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாங்க போகலாம், உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? உங்களோட வாக்குறுதியை காப்பாற்றிட்டீங்க போல இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஓகே, இது ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு தான் இருந்தது நான் இப்போ சொல்லும்போது. ஓகே. ஸோ இந்த டெண்டர் எடுத்து அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸில் இருக்குல்ல அதை முடியணும். ஸோ முடியாமல் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண முடியாது. அது ஃபைனலைஸ் ஆகி நம்ம கையில் பேப்பராக வந்தால் தானே நம்ம எழுதுன்றதுனால அப்போ சும்மா ஒரு ஹிண்ட் தான் கொடுத்தேன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி நாள் தான் சொன்னீங்க. ஆமாம், நீங்கள் கரெக்டாக வந்த அந்த டைமும் தான் எனக்கு அது ஃபைனலைஸ் ஆகுது. நம்ம மீட் பண்ண லாஸ்ட் டைம் மீட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். அப்பயே 90% கன்ஃபார்ம். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈகோ பார்க், சேத்பேட்ல இருக்க ஈகோ பார்க், ஈகா தேட்டர் ஆப்போசிட்ல இருந்து இருக்கு. நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கு. இங்கே வந்து மெட்ரோவும் இருக்கு, பஸ் ஸ்டாப் இருக்கு, எல்லாமே பக்கம். இறங்கினா உடனே பார்க்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பேக் சைட்லயும் வழி இருக்கு இல்லையா உள்ள? ஆமா, பேக் சைட்லயும் என்ட்ரன்ஸ் இருக்கு, இந்த சைட்லயும் இருக்கு, ஃப்ரண்ட் சைட்லயும் என்ட்ரன்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இங்க வந்து உள்ள ஒரு அக்வேரியம் நம்ம வந்து பப்ளிக் அக்வேரியம் இதை எடுத்து நம்ம இப்போ ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வெக்கேஷன் டைம் இந்த பார்க் மெயின்லி பேஸ்ட் ஆன் 2 விஷயம். ஒன்று வந்து போட்டிங், இங்கே போட்டிங் இருக்கு. ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்வேரியம். இந்த 2 தான் சைட் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அதனால இது வெக்கேஷன் டைம் நிறைய பேர் வருவாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ ஒரு 1 வீக் டைம்ல ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்லோவாக பை ஸ்லோவாக இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்கும். நிறைய திங்ஸ், கேம்ஸ், ஆக்டிவிட்டிஸ்ல ஆட் ஆகிற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டேங்க் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தென் ஆக்டிவிட்டிஸ், சொவீனியர்ஸ், ஃபிஷ் செல்லிங் இதெல்லாம் வந்து பண்ணலான்றது. ஃபிஷ் செல்லிங் நீங்க போட போறீங்க? ஆப்வியஸ்லி நம்ம இங்கே ஒரு ஸ்டோர் இருக்கு, ரோட்லயே பார்த்து மெயின் ரோட்லயே அந்த ஷாப் இருக்கு. அந்த ஷாப்பும் சேர்த்து தான் எடுத்திருக்கோம். என்ட்ரன்ஸ்லயே ஒரு ஸ்டோர்? ஆமா கரெக்ட், அந்த ஷாப்பும் நம்மள தான். ஸோ இது ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். இது உள்ள பேக்கெட் ஃபிஷஸ் மாதிரி போடுவீங்களா? ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட் மாதிரி மேபி இந்த காருக்கெல்லாம் ஃபீட் பண்றதுக்கு பார்க்கலான்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இங்க பேக்கெட் வச்சு அதை வித்து அதை நீங்க ஃபீட் பண்ற மாதிரி? ஆமா, கஸ்டமர்ஸ் வந்து பை பண்ணலாம், நாங்க போய் ஃபீட் பண்ணுவோம். அது சின்ஸ் ஃபிஷ் டேஞ்சரஸ்னால கேர்ஃபுல்லா ப்ரொஃபஷனல் நாங்க ஹேண்டில் பண்ணுவோம். அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். டேம்டு கிடையாது, அதனால டேம்டா இல்லனாலும் அது எந்த டைம் எப்படி பிஹேவ் பண்றது நம்ம மற்ற பேர்ட்ஸோ இல்ல டாக், கேட் மாதிரி டேம்டா வந்துட்டு. இன்னொன்னு ஃபிஷ் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பர்சன் டு பர்சன். ஸோ அந்த பர்சனோட கனெக்டிவிட்டி டெய்லி பார்க்குறோம், ஃபீட் பண்ணுறோம்னா அங்கே தெரியும். வேற யாராக இருந்தால் ஆல் ஆஃப் அ சடன் டாக் மாதிரி தான் ஒரு அலஸ் வச்சுக்கோங்க. ஒன்று அது போய் ஒளிஞ்சிக்கும், இல்லை வந்து அட்டாக்கிங் மோட்ல இருக்கும். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு 3 feet சைஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக அட்டாக்கிங் மோட்ல தான் இருக்கும், ஒளிஞ்சிக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. சின்ன ஃபிஷஸ் நான் சொல்றேன், பெரிய ஃபிஷஸ் கண்டிப்பாக அட்டாக்கிங் மோட்ல தான் இருக்கும். ஸோ அதை ஃபீட் பண்ணுறதை அவங்க பார்த்து இது பண்ணலாம், அதை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் பிளான் பண்ணியிருக்கோம். கோய் பாண்ட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு, அது ரெடி ஆயிடுச்சுன்னா அங்கேயே ஹேண்ட் ஃபீட் பண்ண மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே. காரா ரூஃபா ஸ்பா கொஞ்சம் எக்கனாமிக்கல் ரேட்ல வந்து அதை எடுத்து பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸோ 1 by 1 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ என்னென்ன ஃபிஷஸ் இருக்கு அப்படின்னு காமிச்சிடுறீங்களா? நான் பார்த்துட்டேன், நம்ம வியூவர்ஸ் வந்து பார்க்க ஆர்வமா இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் டேங்க். இந்த டேங்க்ல வந்து மலாவி சிஸ்லெட் விட்டுருக்கோம். ஓகே. ஒரே ஒரு $1 மட்டும் தான் இருக்கு. ரெஸ்டால் வந்து மலாவி சிஸ்லெட் மட்டும் தான் விட்டுருக்கோம். ஓகே. இது ஒரு 300 to 400 நம்பர்ஸ் இருக்கு.
ஓகே. பார்த்தா தெரியல, 10 அடி டேங்க்னால தெரியல. இந்த ஃபிஷஸ் வந்து இது மாதிரி கூட்டமா இருக்கிறது தான் அதுங்களுக்கு பிடிக்கும் ஆமா, இல்லையா? கூட்டமா இருக்கும். அப்படியே சம்டைம்ஸ் ஆல் ஆஃப் சடன் அது வந்து ஸ்கூலிங் மாதிரி வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம நீங்க ஆல்ரெடி ஃபீட் பண்றதுனால எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். நான் வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபீட் பண்ணிருக்கோம், எல்லாம் கிட்ட வந்தது. ஆமா. இல்ல, இதுக்கு நாங்க ஏன் இதை வந்து ஃபீட் பண்ணோம்னா நிறைய ஃபீட் பண்ணிக்கோனா க்ரோ பெருசா ஆக ஆக அட்ராக்டிவா இருக்கும். ஷார்ட் டைம் ப்ரீ அடல்ட் சைஸ்ல இருக்கு நிறைய ஃபிஷ். ஆமா, கொஞ்சம் ஃபிஷ் டிமாண்ட் சீசன்றதுனால எல்லாமே கொஞ்சம் சைஸ் சின்னதாக கிடைச்சிருக்கு. இல்லைன்னா ஒரு 5-6 இன்ச்சஸ் கொடுத்துருக்கலாம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கிட்ட கோய் காப்ஸ் இருக்கு. பட்டர்ஃப்ளை மில்கி கோயும் நார்மல் ரெட் அண்ட் ஒயிட் கோய் இருக்கு. இதுல ஒரே ஒரு போராளி மட்டும் இருக்காரு, அவர் சில்வர் ஷார்க். ஆக்சுவலி சில்வர் ஷார்க் நிறைய பேர் இருக்காங்க இங்கேயும். அவரு சம்புல போய் மாட்டிக்கிறாரு, பின்னால சம்பு வச்சிருக்கோம், அதுல போய் தலைவர் அவங்களாம் ஏதாவது போட முடியாது. அது போடணும், அதை நாங்க போடுறோம், ரெடி பண்றோம். 1 by 1 தான் என்ன ஃபால்ட்னு பார்த்து பண்ண முடியும். எக்ஸிஸ்டிங்கா வேற ஆள் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ரெனோவேட் பண்ணும்போது எங்களுக்கு என்னன்றது நாங்க ரியாலிட்டியில நடைமுறையில் கொண்டு வந்தாலும் தெரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் லைட்டிங்லாம் இருந்தது ஃபால்ட், இப்போ எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம் கொஞ்சமா. ஓகே ஓகே. அவங்க கன்வீனியன்ட்டுக்கு பண்ணியிருப்பாங்க, நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும்ல. அதனால பின்னால பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வயரிங் இருக்கு, எக்கச்சக்கமான பிளம்பிங் இருக்கு. அதுதான் அதுல கன்ஃபியூஷன். அதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு தெரியும். இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணதை நம்ம இது பண்ணும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ரெக்கவர் பண்ணி அதை நம்ம சைடுக்கு செட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் வயரும் கொஞ்சம் கொஞ்சமா தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஓகே. கொஞ்சம் ஃபேன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டி இருக்கு. சும்மா நார்மல் லைட்டிங் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் டேங்க் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஜியோஃபேகஸ் செக்கிலி, அல்பினோ ஜியோஃபேகஸ் செக்கிலி. ஓகே. அந்த உடனே எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன், கண்டிப்பா இந்த வீடியோல அட்டாச் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோட செம்மையா இருந்தது க்ளோஸ்ல. இதுலயுமே பாருங்க சூப்பரா இருக்கும். இது வந்து ஹம்ப் வரும் ஃப்ளவரான் மாதிரி மேல்ஸுக்கு. ஸோ ஆல்ரெடி சில இருக்க ப்ரொஜெக்ஷன் தெரியும், அது இன்னும் பியூட்டிஃபுல்லா இது கொஞ்சம் நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஃபுல்லாவே வரும், அழகாக வரும், தனியா தெரியும். ஃப்ளவரானுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ ஆக்சுவலா ஃப்ளவரானும் இதுல இருந்து எல்லாம் சிக்லெட் ஃபேமிலி தானே, ஹைபிரிட் யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஹைபிரிட்ல அந்த ஒரு ஜீனோ யூஸ் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. ஸோ மோர்லெஸ் எல்லாம் ஒரே ஃபேமிலினால அதோட பிஹேவியர் இதுக்கும் இருக்கும். ப்ளூ டால்ஃபினுக்கு இருக்கும், ஃப்ரண்டோஸாக்கு பார்த்தீங்கன்னா ஹம்ப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இது என்னன்னா இந்த கலர் அட்ராக்டிவ், இது செம்மையா இருக்கு. அது இன்னும் கலர் டார்க் ஆகும், அப்படியே அழகா ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கு. ஆனா இவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியான ஃபிஷ்ஷா இருப்பாங்க, முரட்டு தனமான ஆளுங்க இல்லையா? பயங்கர அக்ரெசிவ் கூட. அது ஃபீடு போட்டா அடுத்த செகண்ட் அப்படி வேகமா வந்து எடுக்கும். இப்போ நம்ம வேணா சும்மா அதை ஃபீட் பண்ணி காட்டுறோம். ஒரு பப்ளிக் அக்வேரியம்னு வந்தால் ஒரு ஃபிஷ் ஃபீடிங்கிறது தான் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஓகே. இப்போ சும்மா ஜஸ்ட் கொஞ்சமா நான் ஃபீட் பண்றேன். ஆல்ரெடி மார்னிங் ஃபீட் பண்ணிட்டேன், இப்போ மறுபடியும் சும்மா வீடியோக்காக. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க வர கஸ்டமர்ஸ்க்கும் கொடுப்பீங்க இல்லையா? ஃபியூச்சர்ல பிளான் பண்ணிருக்கோம். ஒரு 10 rupees 20 rupees அந்த ரேஞ்சில் வந்து they can buy a small fish food packet and feed. ஓகே. நாட் டு ஆல் ஃபிஷ். எது வந்து ஈஸியா டைஜஸ்ட் பண்ணணும், நல்லா சாப்பிடணுமோ, அது ஹெல்த்துக்கு பாதிக்காம இருக்குமோ அந்த ஃபிஷ்ஷுக்கு they can feed. ஓகே. ஸோ அந்த மாதிரி நாங்களே கைட் பண்ணுவோம். மோஸ்ட்லி கோயிஸ்ல அந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சூப்பர், சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப அட்ராக்ட் ஆகும். போட்டோனே அது போய் சாப்பிடுது அப்படின்ற ஒரு அட்ராக்ஷன். இது அப்படியே இருக்கும், சிஸ்லிட் அப்படியே இருக்கும், கோய் காப்ஸ் கூட அப்படி சாப்பிடும். எனக்கு இது ஆனா பர்சனலி ரொம்ப பிடிச்சிட்டாங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே அந்த கோல்டன் எல்லோ, அந்த ராக் செட்டப், சாண்ட் எல்லாம் அப்படியே அதுக்கு மேட்ச் ஆகுது. அந்த பேக்ரவுண்ட் பிளாக் சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மரைன் டேங்க் இருக்கீங்க. ஓகே. ஸோ இந்த மரைன் டேங்க்ல வந்து ட்ரிகர் ஃபிஷ் கொஞ்சம் விட்டுருக்கோம். ஓகே. சம் சக்கர்ஸ், கொஞ்சம் ஈல்ஸ் இருக்கு. ஓகே. அப்புறம் பஃபர் இருக்கு, மரைன் பஃபர் ஃபிஷ் இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். இப்போதான் ஒன்னொன்னா ஆட் பண்ண ஸ்டெபிலைஸ் ஆகுதான்னு பார்க்குறோம். எதெல்லாம் செட் ஆகுதோ ஃபைன், செட் ஆகலைன்னா ரீப்ளேஸ் பண்ணணும். ஈல் தோ இருக்கு. ஆமா, உள்ள இருக்காங்க 2-3 ஈல் இருக்கு, ஆனா ஒழிச்சிட்டு இருக்கு. இதனால இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கொஞ்சம் போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, இல்ல கொஞ்சம் ஆட் பண்ண ஒரு சில வரதே கண்டிஷன்ஸ் எல்லாம் போய் இறந்து போயிருந்தது. ஓகே. ஸோ இப்போ எதெல்லாம் கண்டிஷன் இருக்கோ, கண்டிஷன் பண்ணுமோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அதனால இதை குவாரண்டைன் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவோம். லைவ் கோரல்ஸ் வந்து பேண்டிலே இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல், அதில் எதுவுமே லைவ் கிடையாது. ஃபிஷ்ஷும் அதுக்கேற்ற மாதிரி தான் எது எஸ்டிமேட்டோ அதான் போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து டிஸ்கஸ் டேங்க். ஓகே. நம்மளோட டிஸ்கஸ் டேங்க் ஃபீட் பண்ணியிருக்கோம் மேலே ஆல்ரெடி. மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் 1 hour டெய்லி ஃபீட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்கேட்டர்டா தெரியும். இந்த மாதிரி போர்ட்ஸ் வந்து இப்போ பிளேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று டீடைல் போர்டு, ஒரு ஃபிஷ், என்ன ஃபிஷ், அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத இங்க வந்து நாங்கள் நம்ம சென்னை அக்வேரியம்ன்றது ரெஜிஸ்டர் பண்றோம் பிராண்டா. ஸோ அதை வச்சு இது பண்ண போறோம். ஸோ அதை சயின்டிஃபிக் டீடைல்ஸ் இருக்கும், அது எங்கேருந்து ஒரிஜின், அதோட பிஹேவியர் இப்படி இருக்கும், ரேட் சும்மா நார்மல் ப்ரைஸ் ரேஞ்சு,
அப்புறம் லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கும், எவ்வளோ டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ இதை பார்த்தா ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து எப்படி அக்வேரியம் வளர்க்கலாம், என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த ஃபிஷ் வந்து இங்கே கிடைக்கும், இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். ஆமாம், எல்லாம் சாப்பிட்டு டயர்டா இருக்காங்க. கரெக்ட். இல்லைன்னா இவங்க குரூப்பா தான் இருப்பாங்க இல்லையா? குரூப்பா தான் இருப்பாங்க. இப்போ எல்லாமே ஃபீட் எடுக்க போறாங்க. அதான் அங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பேட்சஸா பிரிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு மரீன் டேங்க் இருக்கு இந்த பக்கம். ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பேசிக் மரீன் டேங்க், ரொம்ப பேசிக், வீட்ல செட் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா பண்ணிருக்கோம். ஸ்மால் டேங்க் இருக்கிறதுனால பண்ணிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா கிளார்க்கி க்ளவுன் இருக்கும், பிளாக் டேம்சல் இல்ல டொமினோ டேம்சல் சொல்லுவாங்க. அப்புறம் மேல பாத்தீங்கன்னா ஸ்மோக் ஏஞ்சல் இருக்கும், தலைவர் ஃபுட்டு தெரியாது அவரு. அப்புறம் பேட் ஃபிஷ் இருக்கும். அப்போ க்ளவுன் கிராஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப சிம்பிள் பேசிக். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ஆக 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 ஆட் பண்ணும். இதுல ஒரு ப்ராப்ளம் என்ன, மரைன் டேங்க்ல ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷுக்கு தான் மொத்த ஃபிஷ்ஷையும் கெடுக்கும். ஸோ அதனாலதான் கேர்ஃபுல்லா வச்சு குவாரண்டைன் பண்ணி ஃபீட் எடுக்கிற மாதிரி உள்ள விடுறோம். ஆனா இந்த மெரைன் அக்வேரியம்லயே இந்த கிளவுன் ஃபிஷஸ் தான் ஈஸி டு மெயின்டைன் அப்படி சொல்றாங்க இல்லையா? அது உண்மையா? ஆப்வியஸ்லி ஈஸி டு மெயின்டைன். ஆனா அதை வந்து ஃபர்ஸ்ட் குவாரண்டைன் பண்ணி சிக் ஆகாம டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி ஒழுங்கா ஃபீட் எடுக்கதான் பார்த்து அதுக்கப்புறம் மெயின்டைன். ஸோ நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு அதை எடுத்துட்டு வந்தாதான் அது சேஃப். அதுக்கு ப்ராப்பரா இன்ஃபெக்ஷனே இல்லாம இருக்கும்போது தான் பெரிய டேங்க்ல யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிறது ஃபுல்லாவே மெரைன் வாட்டர். இந்த வாட்டர் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா நான் புதுசா வாங்கி அதை கல்ச்சர் பண்ணி ரெடி பண்ணது 45 years ஆகும். ஓகே, அண்ட் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். இந்த டேங்க்ல ஒன் டைம் செட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா செட் பண்ணிட்டோம்னா இஷ்யூவே இருக்காது. மெயின்டெனன்ஸே இல்லை, கிட்டத்தட்ட ஜீரோ மெயின்டெனன்ஸ். சூப்பரா இருக்கு இது பார்க்கறதுக்கு. முக்கியமான அட்ராக்ஷன் வந்து நிறைய பேர் இந்த நீமோ படம் பார்த்துருப்பாங்க. அந்த படத்துல பார்த்த அந்த ஒரு ஃபிஷ்ஷை நீங்க லைவ்ல பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த டேங்க் உங்களுக்கு குட்டி பசங்களுக்கு கண்டிப்பா. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து தெரிஞ்சிருக்கும். இதுதான் அந்த டோரி கேரக்டர் சொல்லுவாங்க, இது வந்து நீமோ கேரக்டர். ஸோ இதுதான் எக்ஸாக்ட் நீமோ கேரக்டர். என் வீட்டில் அந்த படம் எத்தனை கோடி தடவை ஓடி இருக்கும்னு எனக்கே தெரியல. இப்போ சில்ட்ரன் வரும்போது ஃபர்ஸ்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பேசி விட்டாலும் அவங்க அட்ராக்ட் ஆகுது. ஆமாம், ஏன்னா அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் இன்னொன்று அட்ராக்டிவாக இருக்கு. இது பார்க்கறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூனிஷாக தான் இருக்குது. இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது ஆக்சுவலி உண்மையான ஃபிஷ்ஷாக அந்த மாதிரி இருக்கு. இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ப்ளூ மஷீர். ஓகே, இந்த ஃபிஷ் இது நேட்டிவ் டு பூட்டான், இந்தியா, ஹிமாலயன் அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கிற ஒரு ரிவர் ஃபிஷ் தான் இது. ஓகே, ஸோ ஆத்தென்டிக் ரிவர் ஃபிஷ் இது, அக்வேரியம் கிடையாது. ஸோ ஆத்தென்டிக் ரிவர் ஃபிஷ் நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஓகே ஓகே. ஆனால் இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டினா இது வந்து 4 feet வரையும் வளரும் நேச்சுரல் ஸ்பேசஸ்ல. ஓகே ஓகே. ப்ளஸ் ஹைலி ஆக்டிவ், பயங்கர ஆக்டிவாக இருக்கும். இது வந்து கேட் ஃபிஷ் வெரைட்டியா? இது பார் வெரைட்டி. ஓகே, ஏன்னா அதோட வாய் பார்த்து நான் கேட்டேன் நிறைய. ஸோ இந்த மாதிரி இது வந்து 4 feet வரையும் வளரும். ப்ளஸ் வெயிட் பார்த்தீங்கன்னா 10 to 15 kg வரையும் வளரக்கூடிய ஃபிஷ். ஓகே ஓகே. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா காப்பர் அண்ட் ப்ளூ கலர். இப்போ நீங்கள் பார்த்தாலே ப்ளூ ஷேட் ஆல்ரெடி தெரியும். ஆமாம். ஸோ அந்த சன்லைட் பட இன்னும் கலர் டேன் ஆகிட்டே வரும். ஓகே ஓகே. ஸோ ஹைலி ஆக்டிவ். ஸோ இது கூட நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கோல்டன் ரெட்டில் கேட் ஃபிஷ் ஆட் பண்ணலாம். ஓகே. இது இந்த டேங்க்ல ஏன் இப்படி ஹாஃப் வாட்டர் வச்சிருக்கீங்க? அந்த வாட்டர் ஃப்ளோ, அந்த ரிவர் வாட்டர் ஃப்ளோ வரணுன்றதுக்காக நாங்கள் பண்ணிக்கலாம். அந்த சைட் பாருங்க, உங்கள் மேலே வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி அந்த நேச்சுரல் ரிவர் ஃப்ளோ இருக்க மாதிரி உங்களுக்கு அந்த வாட்டர். ஒரு ரிவர்ல வந்துட்டு உங்களுக்கு தண்ணி எப்படி கல்ல வந்து பட்டு தண்ணி உள்ள வருதோ அந்த ஃப்ளோ இருக்க மாதிரி அந்த ஃப்ளோ இருந்தால் இவங்க இன்னும் நல்லா ஆக்டிவா இருக்கும். ஓகே ஓகே. அண்ட் தே நீட் ஹை அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே ஓகே. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா கீழே டேங்க்ல பார்த்தா நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஆமாம், எல்லா இடத்துலேருந்தும் உங்களுக்கு வந்துட்டு அந்த வாட்டரோட ஃப்ளோனால ஆக்சிஜன் நல்லாவே உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. அதுலேயுமே இந்த இதுலேயும் தெரியுது, கரண்ட்லேயும் தெரியுது மூவ் ஆகுறது. அதோட அந்த இது நேச்சுரல் என்வாயர்மெண்ட் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்குன்றதுக்காக இந்த ஃபிஷ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆஃப் த ஷோ இது வந்து பிளாட்டினம் அலிகேட்டர். ஓகே. இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருந்த வரைக்கும் சின்ன பசங்களாம் இது பொம்மையான்னு கேட்டாங்க. அது மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஃபிஷ் பேட்டர்ன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. பேட்டர்ன், கலரேஷன், அதோட மூமெண்ட் பாருங்க செம்மையா இருக்கு இல்ல? ஆமா, இதுக்குள்ள தான் இந்த லைவ் ஃபீட் இனி வந்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, கண்டிப்பா இவர்கிட்ட அதுக்குன்ட்டு ஒரு ஆள் மெயின்டைன் பண்ண தான் முடியும் இல்லையா? ஆமா, ஆப்வியஸ்லி இது ஹை மெயின்டெனன்ஸ், சேஃபாகவும் இருக்கும். இதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது, வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகே. ஆக்சுவலாக நான் வரும்போது 2 ஃபிஷ் இருந்தது, ஒரு கோல்டு ஃபிஷ் இருந்தது, காணும் சாப்பிடுச்சு. நிறைய பேர் அந்த லைவ் ஃபீடை பார்க்கறதுக்குனே ஃபீட் எப்படி எடுத்து பார்க்கறதுக்குனே வரும். ஓகே, இதுதான் விஷயம். இந்த கலர் பேட்டர்ன் தான் ப்ரோ, சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள்
ஒரு ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் லைவ்ல இவ்வளோ க்ளோஸில் வந்துட்டு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இதை நீங்கள் வீட்லேயும் வளர்க்குறதுன்றது சாமானியமான விஷயம் கிடையாது இல்லையா? எக்ஸ்பென்சிவ் இல்லை, இது பர்ச்சேஸ் காஸ்ட். இது இந்த ஃபிஷ்ஷே ஒரு 2,00,000 வரும். அப்பா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வளர்க்க முடியாது. நார்மல் கார் யார் வேணா வச்சிருப்பாங்க, இல்லை அல்பினோ வரையும் கூட வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த பிளாட்டினம் கார் நிறைய பேர் பார்க்கணும், மக்கள் இந்த மாதிரி வெரைட்டி பார்க்கணுன்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் குட். ஓகே. இது என்ன சைஸ் இருக்கு அப்படியே காமிங்க, அப்பதான் தெரியும். நம்ம கேமரால வந்து அப்ராக்சிமேட்லி 2.75 அடி. ஓகே. 2.75 அடி. இதை விட இன்னும் நிறைய இருக்கு, பெரிய size. கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. இது வளரும் இல்லையா இதுக்கப்புறம் கூட? ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு ரேர் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் பாடி அல்பினோ பங்கேஷியஸ். அதாவது ஷார்க்லயே ஒயிட் ஷார்க், இது காமனா சொல்லணும்னா அது ஷார்ட் பாடி. இதுதான் ஷார்க் வெரைட்டி தான் இது. ஷார்க் வெரைட்டி ஷார்ட் பாடி. ஷார்ட் பாடி. ஓகே. அவ்வளவு லாங்கா வராம இது ஷார்ட் பாடி. ஸ்கூலிங் ஃபிஷ் அது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒன்றாவே குரூப்பா தான் போகும், குரூப்பா தான். ஓகே. எல்லாமே பண்ணுவோம். ஸோ இது கூட கொஞ்சம் ஸ்டிங்கிரேஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. ஸ்டாக் குவாலிட்டியில் இருக்கு, குவாலிட்டி ஆட் ஸ்டிங்கிரேஸ் ஆட் பண்ணுவோம். ஓகே. இந்த ரெண்டு காம்படிஷனும். ஸோ இங்கே வந்து ஸ்டிங் ரேஸும் இந்த ஃபிஷ்ஷஸும் வரும் ஃபியூச்சரில். ஸோ ஆல்ரெடி இது இருக்குது, இது கூட நீங்கள் ஸ்டிங் ரேஸ் ஆட் பண்ண போகிறீங்க. ஒரு 1 வீக் 10 டேஸ்ல வந்து கண்டிப்பாக ஓகே ஆட் பண்ண மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது கோல்டு ஃபிஷ். ஓகே. ஸோ நார்மலாக மார்க்கெட்டில் பார்க்குற கோல்டை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆட் பண்ணுவோம். ஜெயின் ஒரான் வாசி, அப்புறம் ஜெயின் ரூக்கிங் கோல்டு ஆட் பண்ணுவோம். இதுலேயே ஷார்ட் பாடியும் இருக்கு இல்லையா? ஆமாம், ஷார்ட் லைன் ஹெட்டு, லைன் ஹெட் ஒராண்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரூக்கிங். ஓகே. ஜெயின் ரூக்கிங் இல்லை மோஸ்ட்லி ரெட் அண்ட் ஒயிட், ஏன்னா குவாலிட்டி பெட்டராக இருக்கும், அதை வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக மக்கள் பார்க்கணும் அப்படின்றது. ஓகே. வந்து கரெக்டாக போஸ்ட் கொடுக்குறாரு. இந்த கலரேஷனுக்காகவே வந்துட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க, முக்கியமாக குட்டி பசங்க. அந்த குவாலிட்டியும் பாருங்க, நிறைய பேர் அதை பார்த்து ஃப்ளவர் ஆனான்னு கேட்குறாங்க. அந்த ஹம்பை பாருங்க, ஏதோ அதோட தலையில ஹம்ப் பாருங்க, ஃப்ளோரானுக்கு இருக்க ஹம்ப் மாதிரியே தான் இருக்கு இல்லையா? என்ன ஃப்ளோரான் கொஞ்சம் இன்னும் எலிவேட்டடாக தெரியும், இது கொஞ்சம் அமுங்கின மாதிரி இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா பிராக்கிஷ் வாட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஆமாம், சால்ட்டு கண்டென்ட் இருக்கும், பட் கம்மியாக இருக்கும் மாதிரி நல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஆறும் கடலும் சேர்ற இடத்துல வாழ்ற ஃபிஷ் இல்லையா? கரெக்ட். இது வந்து ஸ்கேட்டு. ஓகே. அது வந்து சி இன்ஜின். யா. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்டிங்காக கொஞ்சம் விட்டுருக்கோம். ஓகே. செட் ஆகிடுச்சா இன்னும் வரும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பஃபர் ஃபிஷஸ் பாருங்க. இங்கே 2 பஃபர் இருக்கு, அந்த ஸ்டம்ப் கிட்ட ஒன்று இருக்கு. ஸோ இது ஃபிஷ்ஷோட கேரக்டரே அதான் இல்லையா? ஆமாம். அது ஒரு ஓரமாக இருக்கும், திடீர்னு அதுக்கு ஃபீடு போட்டால் மட்டும் வெளில வரும். இல்லை நார்மலி கூட ஓடி வரும். இதில் இன்னும் கொஞ்சம் வால்யூம் ஃபிஷ் நிறைய விட ஆரம்பிச்சிட்டோம்னா தென் ஸ்டார்ட் ஸ்கூலிங். ஓகே ஓகே. கேட் கூட ஃபர்ஸ்ட் ஒரு ஓரமாக தான் இருந்தது. ஓகே. இப்போ ஃபிஷ் ஆட் பண்ண உங்களுக்கு ஆட் பண்ணும்போது அது ஸ்கூலிங்காக வரும்போது இதுங்களும். ஓகே. நாங்கள் பாருங்க வாட்டர் பப்புள்ஸ் இன்லெட் வர இடத்துல எவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க. இல்லை அதுக்கு அந்த இதுதான் பிடிக்கும் இல்லையா? ஏன்னா அந்த ஆறும் கடலும் சேர்ற இடத்துல அந்த கரண்ட் அப்படி தான் இருக்கும். கரெக்ட். உங்களுக்கு அது ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி இருக்கும். இந்த ஃபிஷ்ஷஸோட கலருக்குமே அதுதான் காரணம், ஒரு மாதிரி டார்க்கிஷாக இருக்கும் இல்லையா? கரெக்ட். இங்கே வந்து ஜாகுவார் ஃபிஷ் இருக்கு, கிங்காங். ஓகே. 6 பீசஸ் வச்சிருந்தேன். ஓகே. 5 சேல் பண்ணிட்டு 1 நீங்கள் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவீங்க. ஓகே. இதில் கொஞ்சம் யுவான் போ பேரட் அப்படிலாம் இருக்கு. உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறது. ஆமாம், ரொம்ப மாசமாக என்கிட்ட இருக்காது, நம்ம கடையில் டிஸ்பிளேல போட்டது. ஓகே. ஸோ அதே மாதிரி இது வந்து ஜாகுவார் ஃபிஷ். இது இந்தியன் நேட்டிவ் ஃபிஷ் தான். ஓகே. ஒரு ரிவர் ஃபிஷ் வச்சுக்கோங்க. ஸோ இது கூட இன்னும் அந்த யுவான் போ பேரட், டைகர் பேரட்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணால் இந்த ஸ்கேப்பிங்க்கு சூப்பராக இருக்கும். நிறைய ஹைடிங் ஸ்பேஸ்லாம் இருக்கு. இதுக்கு பேரட்ஸுக்கு நம்ம டைம் ஆட் பண்ணும். இந்த பாட்டில் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஆமாம், இது ரொம்ப டர்ட்டியாக இருந்தது, இந்த வாரம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஓகே. ஸோ இவ்வளோ பெரிய வாட்டர் வால்யூம்ன்றதுனால அந்த வாட்டர் கிளியர் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஆமாம், நம்ம நார்மலாக சின்ன டேங்க் வச்சுருந்தாலே வந்துட்டு நம்ம அதை சரியாக கண்டிஷன் பண்ணாமல் விட்டாலே இது மாதிரி க்ளவுடி ஆகிடும். இது இவ்வளோ பெரிய டேங்குக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எப்படியும் 3,000 to 4,000 liters வாட்டர். எங்கள் வீட்டு டேங்க் சைஸே இவ்வளோ தான். நான் இது ரெடி பண்ணது வந்து இதுக்கு தான், ஸ்பெக்டாகுலர்லி ஸ்பெசிஃபிக்கலி இதுக்கு தான். ஓகே. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. நீங்கள் ஆனால் உங்கள் கடையிலேயே சொல்லிட்டீங்க இது என்னோட பர்சனல் கலெக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் இப்போ டிஃப்ரெண்ட் பேரட்ஸ், வெறும் கிங்காங் மட்டும் கூட டிஃப்ரெண்டாக பார்க்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கோயில் பாண்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓகே. ஓகே ஓகே. ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே கோயில் பாண்ட் வச்சுட்டு இங்கே ஹேண்ட் ஃபீடிங் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறோம். ஸோ இதுலேயே வந்துட்டு ஃபிஷ்ஷஸும் இருக்கும், அப்படியே லைவாக இங்கேயே இது பண்ணுறோம். ஓகே.
ஓகே. அது எப்படி சாப்பிடணும். இந்த சைடு வந்து we are planning to have இது காரா ரூஃபா. காரா ரூஃபா. காரா ரூஃபா. டேங்க். காரா ரூஃபா அந்த ஃபிஷ் ஸ்பா எடுப்பாங்க. ஓகே. ஸ்பா அதான் டேங்க் வச்சு அங்கே உட்காந்து இது பண்ணுற மாதிரி. ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி நீங்கள் சொன்ன அந்த கிட்ஸ்க்கான ப்ளே இதுவும் இருக்கும் இல்லையா அதுலேயே? பிளேஸ் வந்து கேம் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் இங்கே. ஓகே. ஓகே ஓகே. 3-4 ஸ்பாட் வந்து பிளான் பண்ணி ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் முடியும். ஃபிஷ்ஷுக்கான எல்லா வேலையும் முடிச்சுன்னா ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃபாலோவிங்காக பண்ணலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் ஏரியா மாதிரி? இந்த ஃபோட்டோ ஏரியா வைக்கலாம். ஓகே. இல்லைன்னா வேற ஆப்போசிட்ல இருக்கும். அதே மாதிரி ஃபிஷ் கூப்பிங் காம்படிஷன். பேப்பர் நெட். ஸோ எத்தனை ஃபிஷ் அவங்க எடுக்கிறாங்களோ அது அவங்களுக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் அடிஷ்னல் காஸ்ட்டாக ஆட் ஆகுமா இல்லை வெளில நீங்கள்? ஆமாம், ஏன்னா அது சொல்லிடணும். ஏன்னா 40. இது வந்து நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா அவங்க யூஸ் பண்ணுற ரேட். ஸோ ஈஸியாக நாங்கள் ரேட் மாற்ற முடியும். ஒன்று. ரெண்டாவது இதோட கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மட்டுமே வந்து பயனுமல். கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் சம்பு ஃபில்ட்ரேஷன் தான் உங்களுக்கு பெரிய இது. டேங்க் 12,000 லிட்டர் வால்யூம் பர் ஹவர். ஓகே. இதெல்லாம் கேன் போட்டாலே 40-50 ருபீஸ் ஈஸியாக வரும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபேன்ஸ் வென்டிலேஷன் கொஞ்சம் ஃபேன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஐடியா. ஓகே. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணாலே எப்படி 1 lakh பர் மந்த்துக்கு கரண்ட். ஓகே. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டால் இந்த இடம் எனக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 2 lakh. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு மேலே நான் வந்து டிக்கெட் எடுக்கலாமா? ஆமாம், கண்டிப்பாக. ஏற்ற மாதிரி கொஞ்சம் கேம் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணால் தான் நம்ம ஃபார் ப்ராஃபிட் தானே. கண்டிப்பாக பேஷன் இருக்கும், பட் இதெல்லாம் ப்ராஃபிட். ஸோ இந்த சைடில் பீட்டா ரேக்ஸ் ஆட் பண்ணாங்க பிளான் பீட்டா. ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். ஓகே. ஆக்சுவல் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ். இது பார்த்தீங்கன்னா கோயிஸ் அந்த மாதிரி பீட்டாஸு, உங்களுக்கு கப்பீஸு, ஸ்வாட்டல்ஸு என்னெல்லாம் வந்து ஃபிஷ்ஷஸ் இருக்கும். இது ஒரு 550 வெரைட்டி. இப்போதைக்கு ஒரு 100 வெரைட்டி. யாராவது வந்துட்டு ஃபிஷ் வாங்கி வளர்க்குறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தோணுச்சுன்னா இது மாதிரி மேக்னெட் வாங்கி வச்சுக்கலாம். ஆமாம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், டிவியில் வச்சுக்கலாம், செல்ஃபோன்ஸில் பின்னால் வச்சுக்கலாம், காரில் வச்சுக்கலாம், எல்லாமே இருக்கும் பாருங்க. ஒரண்டாலேருந்து உங்களுக்கு வந்து மரீன் ஃபிஷ் வந்து எல்லாமே இருக்கும். எல்லா ஃபிஷ்ஷஸுமே வச்சிருக்கு. எல்லாமே இருக்குது. ஸ்மால்லேருந்து லார்ஜ் வரையும் பிளெக்கோஸு, க்ளவுன் லோச்சு, சிஎம்எஸ் டைகரு, சன்னா. ஸோ இதில் எல்லா வெரைட்டியும் இருக்குது. ஸோ ஒன்றா ஒரு காஸ்ட்டு தே கேன் பை திஸ். ஸோ பேஸ்ட் ஆன் சைஸ் அண்ட் இது வரும் உங்களுக்கு காஸ்ட் டிஃபர் ஆகும் இல்லையா? ஆமாம், கரெக்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் ஒரு கேலரி மாதிரி ரெடி பண்ணிப்போம். இப்போ 100 தான் இருக்குது, 550 ரேட்னா நீங்கள் இமேஜின் பண்ணிப்பாங்க. ஓகே. இதுக்கு ஒரு கேலரி ரெடி பண்ணாலே இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் சம்திங் எ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். நைஸ் கான்செப்ட். இன்னும் நீங்கள் ஃபுல்லாக டெவலப் பண்ணுவோன்னே இன்னொரு வாட்டி நான் வரேன். கண்டிப்பாக. அப்போ வந்துட்டு அந்த கேம்ஸோடவே வந்துட்டு நம்ம வியூவர்ஸ் காட்டுவோம். ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு. இப்போ அவங்க ஃபீட்பேக் கொஞ்சம் கொடுத்தா ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நான் இப்போ டிஃப்ரெண்டாக அந்த ஃபிஷ்ஷை கலெக்ட் பண்ணுறேன். இப்போ ஜியோ டைகர் செட்டில் வந்து நல்லா இருக்கும். ஆஸ் அக்வரிஸ்டாக எனக்கு தெரியும். ஷார்ட் பாடி டைகர் ஷார்ட்ஸ் வந்து அல்பினோ கண்டிஷன். ஸோ அது எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எதிர்பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து போட்டோம் இப்படியே தான் இருக்குன்றதா கிடையாது. ஃபீட்பேக் எடுத்துட்டு 2 to 3 months நாங்கள் சேஞ்ச் மாற்றிக்கிட்டே இருந்தால் தான் வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்டாக பார்க்க முடியும். இப்போ வந்துட்டு போன மாதம் வந்தாங்க, இந்த மாதம் வரும்போது ஒரு சேஞ்ச் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதே தான் இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு அது போர் அடிச்ச மாதிரி ஆகும். மாற்றுவோம். மேபி இன்னொரு 6 months கழிச்சு இந்த டோட்டல் இன்டீரியர் செட்டப் மாற்றுற மாதிரி ஐடியா. டேங்க் ஓகே. ஓகே. டீமே மாற்றுற மாதிரி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 1 by 1 மக்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கேற்ற மாதிரி ஓகே. எல்லாம் வந்து பாருங்க. கண்டிப்பாக ப்ரோ. பார்த்த வரைக்குமே வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த வீடியோவில் நான் வந்துட்டு கண்டிப்பாக நான் எடுத்த எல்லா கிளிப்ஸையும் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, இந்த க்ளவுன் ஃபிஷ்லாம் ரொம்ப அட்ராக்டிவ் ஃபேக்டர் அது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கார் ஹீரோ ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லலாம். செமையாக இருக்குது. இன்னும் நீங்கள் டெவலப் பண்ணும்போது அதையும் நான் பார்க்க ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் ப்ரோ. ஓகே. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நீங்கள் இது டெவலப் பண்ண உடனே முழுசாக அதையும் ஒரு வீடியோவாக போடுவோம்.